வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இங்கு சமூக நாடகம் ஒன்றை முன்வைக்கப் போகின்றோம். அது ஓர் அழகிய கிராமம். அக்கிராமத்தில் செல்வச் செழிப்புடன் வாழ்ந்து வந்தார்கள் சுபைர் நானாவின் குடும்பத்தினர். தாய் ஃபாத்தும்மாவையும் 5 குழந்தை செல்வங்களையும் கொண்ட அக்குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவேதும் இருக்கவில்லை. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதற்கேற்ப சீரும் சிறப்புமாய் வாழ்ந்த அக்குடும்பத்திற்கு பேரிடியாய் வந்து வீழ்ந்தது சுபைர் நானாவின் மரணச் செய்தி. வியாபார விடயமாக வெளியூர் சென்றிருந்த வேளை வாகனம் 31 உயிர் நீத்தார் சுபைர் நானா. அரியற்ற மரம் போல் வீழ்ந்த அக்குடும்பத்துடன் முன்னர் இணைந்திருந்த உறவுகளும் மெதுமெதுவாக விலகிச் சென்றன. உதவி செய்ய யாருமே இல்லாத நிலையில் திக்கற்றவளாய் கதிகலங்கி நின்ற பாத்தும்மா குடும்பத்தின் சுமையை தாங்க முன் வருகிறாள். பாத்திரங்கள்: ஏழை தாயாக பாத்தும்மா, பாத்தும்மாவின் மகளாக ஃபஸ்லா, பணக்கார தாயாக ஹாஜும்மா, ஹாஜும்மாவின் மகளாக சாரா, ஃபஸ்லாவின் நண்பியாக ஆயிஷா ஆகியோருடன் டீச்சர் மற்றும் வைத்தியர். அங்கம் 1: ஏழையின் வீடு. யா அல்லா, இந்த வீட்டு கஷ்டமெல்லாம் நீங்கள் உதவி செய்திரு ரஹ்மானே. இந்த பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு நிலையை அடைய செய்வாய் ரஹ்மானே. நான் தினமும் கண்ணீரில் வாழ்கிற மாதிரி இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை அமைச்சிடாத நாயகனே. அம்மா, அம்மா, ஓ மகள், நான் ஸ்கூலுக்கு போக போறேம்மா. சாப்பாட்டை தரீங்களா? சாப்பாடா? வீட்டில் இன்னைக்கு சமைக்க ஒன்றுமே இல்லை மகள். அப்படியா? எக்ஸாம் ஃபீஸும் இந்த நாளும் டீச்சர் கேட்குறாங்க. நான் மட்டும்தாம்மா எங்களோட கிளாஸில் கொடுத்தில்ல. இது தானா எங்களோட தலைவிதி? மகள், நீங்கள் இன்னைக்கு ஸ்கூல் போங்க மகள். நான் இன்னைக்கு ஹாஜியா ரோட்டுக்கு வேலைக்கு போய் அங்கே கிடைக்கிற பணத்தில் ஏதாவது வாங்கி சமைச்சு வைக்கிறேன் மகள். சரி அம்மா, நான் போயிட்டு வாரேன். அல்லாட காவல் மகள், பத்திரமா போயிட்டு வாங்க. காட்சி 2: பாடசாலை. அஸ்ஸலாமு அலைக்கும் புள்ளகள். எல்லாரும் எக்ஸாமும் கிட்ட வருது. எல்லாரும் ஃபீஸ் தந்தாச்சா? தராதவங்க இன்றைக்கு கட்டாயமா தந்துருங்க. எல்லாரும் தந்துட்டோம். பஸ்ல மட்டும் தான் தரல. பஸ்ல நீ எக்ஸாம் ஃபீஸ் கொண்டு வந்தியா? சரி சரி, பெல் அடிச்சாச்சு. அடுத்த பாடத்துக்கு ஆயத்தமாங்க. பாவம் பஸ்ல பாப்பாவும் இல்லை. குடும்ப கஷ்டத்தால தான் காசு கொண்டு வந்திருக்க மாட்டா. நாளைக்கும் கொண்டு வராட்டி 4 நாளும் போடத்தான் வேணும். காட்சி 3: காசிம் ஹாஜியார் வீடு. ஹாஜிம்மா, ஹாஜிம்மா, என்ன? இதோ வந்துட்டேன் வேலைக்கு. எனக்கு நல்லா கண்ணு தெரியுது. எனக்கு விளங்குறல்லையா நீ வந்தா வரலையான்னு? ஓ, காலங்காத்தாலும் வந்து போய் வேலையை பாரு. பேசுறதே இவட வேலையா போச்சு.
நானொரு சிந்து காவேரி சிந்து ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை தாயும் இருந்தும் தந்தை இருந்தும் சொல்ல தெரியவில்லை அணி சொல்ல தெரியவில்லை நானொரு சிந்து நானொரு சிந்து தேவைதான் இவக்கு எட்ரி சாமட ஊட்டு தாவணி இப்படி ஒவ்வொன்றா போட்டு உடைச்சு தின்னா என்ன மன்னிச்சுக்கங்க ஹாஜம்மா சொன்னேன் இப்ப நீ டாய்லெட் கழுவினியா டாய்லெட் கழுவ மட்டும் நான் ஒரு சிந்து காவடி சிந்து போ முதல்ல இங்க நின்று முழிக்காம டாய்லெட் கழுவு ஒரு சிந்து பேசுறது ஒரு வேலையா போச்சு ஷாரா மஹால் இங்க கொஞ்சம் வாங்கோ சொல்லுங்க அம்மா மஹால் நான் 2 நாளா யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணல இப்ப நான் இந்த ஐடியா பண்ணி கொண்டிருக்கிறேன் என் வீட்டு ஃபுல்லா சுத்தி காட்டுறதுக்கு நீ என்ன பண்ற சுத்தி சுத்தி அத மாதிரி வீடியோ எடுக்க வேண்டியதுதான் சரியா அதுக்கு என்னம்மா வேற லெவல்ல உங்களுக்கு வீடியோ எடுத்தாரு போன் பத்திரமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் வந்திருக்கிறது எங்களோட வீட்டை சுத்தி காட்டுறதுக்காக வாங்க பார்க்கலாம் இது நம்மட டைனிங் ரூம் அது லிவிங் ரூம் அப்படியே பார்த்தா அவங்கள மேலுக்கு போற ஸ்டெப்ஸ் நீ முக்கியமான ஒண்டிக்கிறேன் எங்களோட கிச்சனை பார்க்கணுமே வாங்க பார்க்கலாம் இதுதான் நம்மளோட கிச்சன் இதுதான் நம்மளுடைய வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி பாத்துமா எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க சரியா போய் உன் வேலையை பாரு அழகழகா அடுக்கிய பொருட்கள் என்னடி பண்றாய் நீ எல்லாம் தூக்கி தூக்கி உடைச்சா யாரு வாங்கி தாராம் சாமனு வீடியோவை கட் பண்ணு மன்னிச்சிருங்கம்மா யூடியூப் சேனலை திண்டு போட்டா காட்சி 4 ஏழையின் வீடு உம்மா 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 சலாமலைக்கும் வாங்க மஹால் வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அதெல்லாம் சரிம்மா இந்த நாளுமே டீச்சர் எக்ஸாம் ஃபீஸ் கேக்குறாங்க எல்லாருமே கொடுத்துட்டாங்க நான் மட்டும்தான்மா கொடுக்கல மஹால் இன்னைக்கு நான் ஹாஜியார் வீட்டுக்கு பணம் வாங்கத்தான் போனேன் அங்க போனா ஹாஜியாரும் ஹாஜிமாவும் என் கெதி அதோ கெதி உட்காருங்களே முதல்ல சொல்றேன் ஹாஜிமா வீட்டுல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன் உட்காந்து கேளுங்களேம்மா அப்படியா அப்படி என்ன நான் சொல்றேன்மா கொஞ்சம் பொறுமையா இருந்து கேளுங்க சரி சரி இன்னைக்கு நான் காலையிலே வேலைக்கு போனேன் அங்க போனா ஹாஜிமாவும் சாராவும் சேர்ந்து யூடியூப் சேனல் செய்யறாங்களாம் பெரிய யூடியூப் சேனல் என்ன இழிவா தானே பாக்குற வேலைக்காரிங்க என்ன திருப்பி திருப்பி போட்டோ ஷூட் எடுக்க அவட பாட்டுக்கு எனக்கு தாங்கவே முடியாம சட்டிப்பானே பெரட்டிட்டேன் அப்புறம் அதுக்கு பிறகு ஹாஜிமாட மோகம் போன போக்க பார்க்கவே முடியல மகள் அதோ எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஐயோ அந்த சீன் எனக்கும் பார்க்க மறந்துட்டேனே ஐயோ அவட சீனை பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேனே அது சரி மகள் நாங்க முதல்ல தம்பி தங்கச்சி எல்லாம் பசியில முதல்ல ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம் மகள் வாங்க காட்சி 5 பாடசாலை अस्सलाम वालेकुम बुल्लहर वालेकुम अस्सलाम टीचर
நாங்கள் இன்னைக்கு இஸ்லாம் பாடத்தில் எல்லாரும் உட்காருங்க. நாங்கள் இன்னைக்கு இஸ்லாம் பாடத்தில் குதிரைக்கும் என்ற தலைப்பில் சில வரலாற்று சம்பவங்கள் பற்றி பார்ப்போம். சரி டீச்சர். அது ஒரு பெருநாள் பெரியவர்களும் பெரியவர்களும் புத்தாடை அணிந்து புதுமணம் பூசி பள்ளிக்கு குதூகலமாக சென்றாங்க. ஒரு சிறுவன் வீதியோரமாக இருந்து அழுது கொண்டிருந்தான். அப்போதே அவன் சிறுவனுக்கு உதவி செய்ய யாருமே முன்வரல. அந்த வழியால வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனை அழைத்து குளிப்பாட்டி புத்தாடை அணிவித்து பள்ளிக்கு அழைத்து சென்றாங்க. இதுபோல கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல நாட்டுல கஷ்டப்படுற மக்களை தேடி தேடி செஞ்சாங்க. இப்படித்தான் ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறப்போ ஒரு வீட்டுல குழந்தைகள் அழும் சத்தம் கேட்டுச்சு. அந்த குழந்தை அழுவதற்கான காரணம் பசிதான் என்று அறிந்ததும் ஈத்தம்பழத்தையும் மாவையும் மூட்டையாக தனது தோலை சுமந்து வந்து உதவினாங்க. இப்படித்தான் வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் இருக்கு. நாங்களும் நாட்டில் கஷ்டப்படுற மக்களை தேடி தேடி உதவி செய்யணும். சரி, எல்லாரும் முதல்ல பயிற்சிகளை செய்யுங்க. சரி டீச்சர். ஃபர்ஸ்ட்ல இங்க கொஞ்சம் வாங்க மகன். என்ன டீச்சர்? என்ன ஃபர்ஸ்ட்ல ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன பிரச்சனை? அது என்னன்றா டீச்சர், நான் எக்ஸாம் ஃபீஸ் தரல. எனக்கு எக்ஸாம் எழுதலாம் போகணும்னு பயமா இருக்கிற டீச்சர். ஃபர்ஸ்ட்ல நான் உங்களோட எக்ஸாம் ஃபீஸை கொடுக்குறேன். இதெல்லாம் மனசுல போட்டு அலட்டிக்காம நல்லா படிங்க. வாழ்க்கையில மேடு பண்ண சகஜம் தானே. சரி, எல்லாரும் நாளைக்கு அந்த பாடத்துல பரிச்சை செஞ்சுட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம் டீச்சர். காற்றியாறு காசிம் ஹாஜியார் வீடு. ஐயோ ஐயோ, என்ன ஜோக்கு, என்ன ஜோக்கு. ஹாஜிமா ஜொலி மோட்ல ஈக்கிறாங்க. இப்ப போய் பணம் கேட்டா தருவாவோ தெரியல. கேட்டு பார்ப்போம். ஹாஜிமா ஹாஜிமா, என்ன இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கூடுதலா பணம் தந்துட்டீங்கன்னா? உடுப்பும் கழுவியாச்சு, சட்டி பானையெல்லாம் கழுவி கழுவியாச்சு, உடுப்பும் கழுவி காய போட்டுட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா காசு தந்துட்டீங்கன்னா? நானும் பாக்குறேன், 2 நாளா நீ லேட்டாவித்தான் வாராய். அதுக்குள்ள உனக்கு கூடுதலா நான் சல்லி தர வேணுமா? இல்லை ஹாஜிமா, சின்னத்துக்கு 2 நாளா காய்ச்சல், மருந்தும் மெடிக்கல. மூத்தவக்கு எக்ஸாம் ஃபீஸ் கேட்டு எக்ஸாம் ஃபீஸ் கொடுக்க கூட காசு இல்லை. அதுதான் ஹாஜிமா, பிறகு வேலை செஞ்சு கழிச்சுக்குவேன் ஹாஜிமா. நீ எதையாச்சும் சொல்லி சமாளிச்சுக்குவாய். பொம்பளை பிள்ளைகளை படிக்க வச்சு இந்த காலத்துல என்னதான் செய்ய போறாய்? பேசாம அதுவளுக்கு வீட்டு வேலையை பழக்கி விடு. பிறகு ஊடு ஊடா சென்று ஏதாச்சும் வேலை செஞ்சு பொழைச்சிக்கோங்களு. அதை விட்டுட்டு போயிட்டு வரேன். ஆஜியா இருக்கேன், முன்ன மாதிரி பிசினஸ் இல்லாம போகுது, சல்லி கூடுதலா கேட்கிறேன். அம்மா, எந்த அம்மா மற்றவங்களோட மனசு நம்புறோம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அடுத்தவங்களோட கஷ்டத்தை நாங்கள் நீக்கினாதான் அல்லா எங்கட கஷ்டத்தை நீக்குவோம் நல்லா தாலா சொல்லியிருக்காங்க தானே. ஏம்மா உங்களுக்கு கொஞ்சமான மனசாட்சியே இல்லையா அம்மா? பாத்தும்மா, நம்ம நாளைக்கு எங்களுக்கு வராதுன்னு என்னம்மா உத்தரவாதம்? எனக்கெண்டா சரியான பயமா இருக்கும்மா. எல்லாத்துக்கும் அல்லா தான் போதுமானவன். நீ உன்னோட வாயை பொத்து கொண்டுரு. எனக்கு நல்லா தெரியும் யார் யாருக்கு உதவணும், யார் யாருக்கு உதவ கூடாதுன்னு சொல்லி. நீ சொல்ற மாதிரி காசை அள்ளி அள்ளி கொடுத்தா நாளைக்கு நாங்க ரோட்ல நிக்க வேண்டியது தான். அதுக்கு தான் சொல்றது, விரலுக்கு தக்கன தான் வீக்கம் வேணும்னு. அதை விட்டுட்டு அவங்க இடத்துல இருந்தா எல்லாம் சரியா தான் போகும். நீ சும்மா இரு. சரி சாரி மகாய், நீங்க எனக்காக சண்டை போட வேணாம். உங்களோட உமாவோட எல்லாம் அல்லா பார்த்துக்குவான். வந்துட்டா வக்காலத்து வாங்க.
யாழ்ல ஏண்டும்மக்கு நான் என்னத்தை சொல்லித்தான் புரிய வைக்க போறேனோ எனக்குண்டா சரியான பயமா இருக்கு. ஐயோ நான் கொண்டு வந்த பையன் மறந்துட்டேனே. ஐயோ எனக்கு என்ன நடக்குது? ஆஜம்மா ஆஜம்மா என்ன நடந்துச்சு உனக்கு? ஆஜம்மா ஆஜம்மா கொஞ்சம் கண்ணு நடந்து பாருங்கம்மா. ஆஜம்மா கொஞ்சம் பாருங்கம்மா. சாரா ஓடி வாங்கம்மா. அம்மா விழுந்துட்டாங்கம்மா. உம்மா உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? உம்மா உம்மா கண்ணு மகள் சாரா அவசரமா போய் உங்க ஃபேமிலி டாக்டர் ஈனாக்கு கால் பண்ணுங்கம்மா. ஐயோ நான் போன் எங்க தான் வச்சேனோ? என் போனையே காணோமே. ஐயோ என் போன் இல்லையே. உம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் காப்பாத்தணுமே. ஐயோ மா இதுமா ஃபோன் இதாம்மா. ஐயோ அவசரத்துக்கு போன் வேற வர மாட்டேங்குது. ஐயோ ஆன்சர் பண்ணுங்க. யாரு தான் இந்த நேரத்துல போல் எடுக்கிறாங்களோ தெரியா. ஹலோ டாக்டர் டாக்டர் எங்க உமா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவசரமா வாங்க டாக்டர். கொஞ்சம் அவசரமா வந்து எங்க உமா பாருங்க டாக்டர். நீங்க மகள் நான் 10 மினிட்ஸ்ல வரேன். பாத்தும்மா நான் டாக்டருக்கு கால் பண்ணிட்டேன். இன்னும் 10 மினிட்ஸ்ல அவங்க வாரேன்னு சொல்லிட்டாங்க. இது டாக்டர் டாக்டர் வந்து அவசரமா எங்க உமா பாருங்க டாக்டர். சரி வா மகள் பார்ப்போம். ஆஜும்மாக்கு என்ன ஆச்சு? எங்க மகள் நான் வீட்டில் போயிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். நீங்க அளவாக இருங்க நான் காட்டியேன். சொல்லுங்க டாக்டர் எங்க நமக்கு என்ன டாக்டர் ஆச்சு? நீங்க பயப்படவான தைரியமா இருங்க. அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் உதவி செய்வான். யா அல்லாஹ் உங்களோட உமாக்கு ஓ பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுது. அந்த ரத்தத்தை நான் இப்போ எங்கே போய் தேட போறேனோ தெரியலையே. மகள் சாரா உங்களோட உமாக்கு ஓ பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுது. அந்த ரத்தத்தை அடிக்கிறதுக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்க. ஓ பாசிட்டிவ் ரத்தமா? ஏண்ட ரத்தமும் பி பாசிட்டிவ் இருக்கலாம். அதுவும் சரி வராது. இந்த கொஞ்ச நேரத்துல ஏண்ட உமக்கு ரத்தத்தை தான் யாரு தான் இருக்காங்களோ? எனக்கு சரியான பயமா இருக்கு. மகள் சாரா சாரா இங்க வாங்க மகள். அல்லாதீங்க. ஏண்ட ரத்தமா அதுவும் பொருந்துதான்னு பார்க்க சொல்லுங்க மகள். டாக்டர் டாக்டர் எங்க வீட்டுல வேலை செய்த பாத்துமா ரத்தமால எங்க நமக்கு கொஞ்சம் சரி பொருந்துதான்னு கொஞ்சம் வந்து பாருங்க டாக்டர். சரி வாங்க மகள் பார்ப்போம். மகள் அவட ரத்தம் உடம்புக்கு ரொம்ப பொருந்தது. அப்படியா டாக்டர்? வாங்க அந்த ரத்தத்தை ஏற்றிடுவோம். உங்களோட உமாக்கு ரத்தம் ஏற்றியாச்சு. நீங்க உங்களோட உமாவை மிச்சம் ஸ்பெஷல் கொடுக்காம கவனமா பார்த்துக்கோங்க. சரி டாக்டர். இனிமே நான் என் உமா எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா பார்த்துக்கிறேன் டாக்டர். நீங்க அல்லாம உமா பார்த்துக்கோங்க மகள். நான் போயிட்டு வரேன். எனக்கு என்ன நடந்துச்சு? மகள் சாரா நான் இந்த பாத்து மடமடியில படுத்து இருக்கிறேன். எனக்கு என்ன நடந்துச்சு? அம்மா அம்மா நீங்க பதறவானம்மா. அம்மா உங்களுக்கு சுகம் இல்லாம நீங்க தலை சுத்து பிடிச்சி விழுந்துட்டீங்கம்மா. உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இருக்கல்லம்மா. நானும் பாத்தும்மா மாமியும் தான் எங்க ஃபேமிலி டாக்டருக்கு அவசரமா கால் பண்ணி வர சொன்னோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்போசிட் ரத்தம் இல்லாம உங்களோட நிலைமை ரொம்பமா மோசமா போச்சும்மா. அதுக்கு பிறகு பாத்தும்மா மாமியோட ரத்தத்தை தான் உங்களுக்கு தந்த உதவினா. பாத்தும்மா நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கிறேன், எவ்வளவோ புண்படுத்திருக்கிறேன், எவ்வளவோ வேலை வாங்கிட்டு
அந்த டைம்ல எவ்வளவு மனசு புண்பட்டிருக்கும் எனக்கு தெரியும். ஆனா இந்த சந்தர்ப்பத்துல நீ எனக்கு ரத்தம் தந்து உதவலன்னா நான் இன்னைக்கு உசுரோட இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல பாத்தும்மா. உன் மனசுக்கு முன்னால நான் வெறும் தூசு. எவ்வளவு தான் சொத்து சுகம் இருந்தாலும் வேலையில பாத்தும்மா. உன்னை போல நல்ல மனசுள்ள ஒருத்தர் தான் இந்த உலகத்துக்கே தேவை. எனக்கு நான் என்ன கைமாறி செய்வேனோ தெரியலையே. நீ இன்னைக்கு இந்த உன் பிள்ளைலாம் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நாம எல்லாம் ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழுவோம் பாத்தும்மா. ஏழை நாங்கள் சேரும் போது வாழ்க்கை நிற்கிறதே, சேர்ந்து நாமும் வாழும் போது வாழ்க்கை ஜெயிக்கிறதே. நல்ல நல்ல காலம் நம்மை வந்து சேரும், உதவி செய்யும் போதும் இறையருளும் கிடைக்கும். நல்ல வாழ்க்கை உருவாகும். ஏழை நாங்கள் சேரும் போது வாழ்க்கை ஜெயிக்கிறதே, நம் வாழ்க்கை ஜெயிக்கிறதே. சேர்ந்து நாமும் போலும் போது வாழ்க்கை நிற்கிறதே, நம் வாழ்க்கை நிற்கிறதே. அருமை. ஒரு குறுந்திரைப்படம் பார்த்ததை போல ஒரு அனுபவம். மேடையிலே இந்த கலையகம் மீட்டெடுத்த இந்த மாணவிகள் மிக அற்புதமாக இந்த மேடையில் நாடகத்தை மேடையிட்டு சென்றிருக்கின்றார்கள். கலைத்திறமை உள்ளவர்களால் மாத்திரமே இது போல நாடகங்களை மிக சிறப்பாக பிரதிபலிப்புடன் மேடையேற்ற முடியும் என்பதை வெளிப்படுத்தி சென்றிருக்கின்ற எமது தமதனிய அல் ஹிஜ்ரா முஸ்லிம் மகா வித்யாலயத்தினுடைய அந்த மாணவிகள் உற்சாகப்படுத்தவங்களுடைய அன்பு கரகோஷங்களை அள்ளிக் கொடுக்குமாறு அன்பாய் கேட்டுக் கொள்கின்றோம். 75வது வருட பிரபல விழா நிகழ்வுகளோடு நாம் அனைவரும் கரம் கோர்த்துக் கொண்டிருக்கின்றோம்.